என்னுடைய சொல்ல கேட்டு நான் சொன்ன உடனே எல்லாரும் அன்போடு பாசத்தோடு உரிமையோடும் நேர்மையோடு வந்து சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னோட சங்க நிர்வாகி என்னோட மனமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ராஜன் அண்ணன் மட்டும்தான் நான் சொன்ன கூப்பிட சொல்லி நம்ம சரண்ட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட சொல்ல சொன்னேன். அப்புறம் மதுவந்தி அம்மா அப்படி கூப்பிடுன்னு சொன்னாப்புல. ஏன்னா அந்த சங்கத்தை வந்து நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் கொண்டு போன ஒரே காரணத்தாக எதை சொன்னாலும் நேர்மையாக பேசி நெத்தியிலே அடிக்கிற ஒரே ஆள் யாருன்னா அண்ணன் ராஜன் தான். சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே தெரியும். அவர் யூடியூப்பை பார்த்தா எவனாக இருந்தாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி பேச முடியாது. அதனால தான் அந்த ஒரு ஆள் கேட்ட அவள் ரெண்டு சங்கம் வேறு யாராலும் இல்லைப்பா ராஜன் ஒரு ஆள் போதும் கூட்டு சேர்த்து நம்ம சங்கத்து உறுப்பினர் அதிகமாக இவங்க பேர் டிவிகே மேகனா படம் பேரா அவங்கள வர சொல்ல. அப்புறம் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் ஜென்னிஸு. அப்புறம் நம்ம அட்வொகேட்டு ஐயா லஞ்ச ஒழிப்பு பாபு சார் ஜோதிமணி ஐயா இவங்கெல்லாம் வர சொல்லியிருந்தேன். எல்லாரும் வந்து இவங்கெல்லாம் வந்து உண்மையாக பேசுகிறாங்க. மேடம் அத்தனை பேருமே உண்மையாக பேசுகிறவங்க, பொய் பேசக்கூடிய ஆளுங்க இல்லைங்கிறதுனால வேணாம் இவங்க போதும் அப்படின்ட்டேன். இந்த சங்கத்தோட நோக்கமே என்னன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க. நீங்கள் எல்லாரும் ஜெயிக்கணும். முன்ன உண்மையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்கணும், அதுக்கப்புறம் நேர்மையாக இருக்கணும், அதுக்கப்புறம் இனிமேல் கஷ்டப்பட்டு மேலே வரணும். எங்கள் சங்கம் வளரும். எம்ஆர் அதை மாரி தான். நீங்கள் தான் முதலாளி, நாங்கள் தொழிலாளி. எங்கள் சங்கம் ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்தால் தான் எங்கள் சங்கம் வளரும். நீங்கள் இல்லைன்னா எங்கள் சங்கம் இல்லை. இதை ரொம்ப பேர் சங்கத்தை வச்சு ஏமாற்றிட்டு இருக்கான். நான் ஏமாற்ற முடியாதுங்கிறத வந்து உங்கள் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு சங்கம்னா ஒரு சப்போர்ட் பண்ணணும். அந்த சங்கத்துக்கு வரக்கூடிய நல்ல படம் எடுக்கணும், நல்ல டைரக்டர் எடுக்கணும், நல்ல ஒரு கேமராமேன் தேர்ந்தணும். பாதி பேர் பணமே இல்லாமல் படம் சொல்லிட்டு சென்னையிலேயே சுற்றிட்டு இருக்கான். இதெல்லாம் வரக்கூடாது அப்படி சொல்லி தான் ஒரு சங்கத்தை நான் உருவாக்கி இன்றைக்கி உங்களெல்லாம் இந்த சங்கம் மீட்டிங் போகிறதுக்கு காரணமே நீங்களாம் ஜெயிக்கணுங்கிறது தான். இது எனக்காக உங்களுக்கு அவார்டு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், டீ காஃபி கொடுக்குறேன், பச்சி கொடுக்குறேன், வடை கொடுக்குறேன், சோறு போகிறேன், பிரியாணி போடலாம் கிடையாது. நீங்கள் கஷ்டப்படணும், ஜெயிக்கணும். இதுதான் என்னோடய லட்சியம். நான் ஓப்பனாக சொல்ல ஒரே ஒரு கதை சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேசணும். இன்றைக்கி மே 4ஆம் தேதி அரசியலுடைய மாற்றமே மாறப்போகுது. தமிழ்நாட்டில் எப்படின்னு சொல்ல முடியல. எவனை கேட்டாலும் உனக்கு தான் போட்டேன், எனக்கு தான் போட்டேன், வடிவேலுமே சொல்லிட்டு இருக்கானுங்க. யார் எல்லாருக்கும் போட்டு எவனை கேட்டாலும் கேட்டால் சூரியன் போட்டேங்கிறான், ஒருத்தன் விசில் போட்டேன், ஒருத்தர் ரெட்டை போட்டேன். எவனை கேட்டாலும் பொய்யா சொல்கிறான். தமிழ்நாட்டில் 234 தொகுதியும் பணம் பூந்து விளையாடி இருக்கு. ஒருத்த முறையில்னு சொல்ல முடியாது. கேட்டால் நான் கொடுக்கலங்கிறான். இல்லை 24 தொகுதி எம்எல்ஏவும் பணம் கொடுத்துருக்கான். உண்மை. இது யாராலையும் மாற்ற முடியாது, சத்தியம். எவ்வளோ பெரிய ஆளாலும் சரி எல்லா கட்சிக்காரங்களும் சுழற்சி வரைக்கும் பணம் கொடுத்து இன்றைக்கி மே 4ஆம் தேதி எவன் தோக்குறேன்னு செய்யல. இது பெரிய ஒரு புரட்சியாக தான் இருக்குல்ல. யாரும் சொல்ல முடியல, எல்லாம் போய் சொல்கிறாங்க. என்னிட்டே வந்து எல்லாம் போய் சொல்கிறான். யாருக்கு ஓட்டு போட ஆனால் அதெல்லாம் போட்டேன், ஆனால் அதுதான் போட்டேன், அதுதான் போட்டேன் சொல்லும்போது நம்மளால எனக்கே ஒரு பயம் ஆகிட்டு. நானே 40 வருஷமாக இருக்கிறேன். ஒரே கட்சியில் 40 வருஷமாக வந்து என்னையே குழப்பிட்டு போயிட்டாங்க. அதனால் நீங்கள்லாம் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் உணரணுங்கிற ஒரே காரணம் தான். ஒரே ஒரு சின்ன ஒரு என்னோடய அனுபவத்தை சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா நல்லா இருக்க நம்ம பேச முடியாது. ஏன்னா பேசினா அரசியல் பேசினா அரசியல் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வளரணும். நாளைக்கு நம்ம சங்கமே இப்போ அதையும் சொல்லி முக்கியமானது. இந்த 5 ஆண்டு காலம் வர புதுசாக ஆட்சி அமைக்க நம்மளுடைய கோரிக்கையில் ஏற்கவில்லை என்றால் அடுத்த 5 ஆண்டு காலம் இருக்கிற அத்தனை பேரை வச்சு இதே சங்கமாக ஒரு கட்சியாக உருவாக்குவோம். 1993 இது சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். நடிகர் கரண் உங்களுக்கு எல்லாம் நடிகர் கரண் தெரியும் நினைக்கிறோம். நடிகர் கரண்ங்கிறவர் அவர் டைரக்டர் பிடிச்சிருக்காரு. 93 சன் டிவி அப்போ தான் ஓப்பன் ஆனிச்சு. அந்த சன் டிவி ஓப்பன் ஆகிறப்ப நான் வந்து ராஜீவன் சார்ட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நானும் வடிவேலு நம்பிராஜன் சுப்புராஜெலாம் இருப்போம். அப்போ எல்லோரும் நைட்டில் போயிடுவாங்க. நானும் வடிவேலு நம்பி 3 பேர் தங்கியிருப்போம். அப்போ வந்து அந்த சன் டிவி ஆரம்பிக்கும்போது பேட்டி எடுப்பாங்க. சன் டிவியில் எல்லாரையும் வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டாக பேட்டி எடுப்பாங்க. அப்போ அரமணிகள படம் வந்து நல்ல ஹிட் ஆகிடுச்சு. ராசாயன் மணிகள படம் வந்து ஓடி இதாகிடுச்சு. அப்போ கேஎஸ் ரவிக்குமார் வந்து காசு சொல்ல வர்றாரு. இந்த நாட்டாம் படத்துக்கு வந்து விஜயகுமார் கேட்டதுக்கு காசு சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் வர்றாரு, பாண்டியராஜன் வந்தார், அப்புறம் பி வாசு சார் வந்தார். எல்லாம் வந்தாங்க. எல்லாம் காசுனா இடம் இல்லை. அப்போ அந்த கரணுங்கிறவர் கூட வர்றாரு. வந்து நான் ராஜன் சார் வந்து பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறாரு. நான் போய் உள்ளே போய் சொல்லுவேன். இப்போ அப்போ யார் இருந்தாலும் சொல்லுவேன். என்னோடய வேலையாக தான். ஏன்னா எனக்கு இந்த போய் சொல்லிட்டு இந்த ஜாக்கிரதை பண்ண ரொம்ப நேரம் சொன்னேன். 4 வருஷம் சொல்லு. அப்புறம் மறுவாரம் வருவாப்புல 4 வருஷம் சொன்னார். ஒரு 2 நாள் பார்த்தேன். நானே சொன்னேன், இல்லை அவர் பார்க்க விரும்பல பிள்ளைக்கு, நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் வேறு எதாவது பாருங்கன்னா. அப்போ அவங்களோட லேடி ஒருத்தன் வந்து நாங்கள் சவுத்துன்னு ஒருத்தன் அவங்க கூட சாப்பிட்றேன். அப்படி இருந்து போயிட்டு இன்றைக்கி அவர் எப்படி இருக்காரு,
எதுக்கு சொல்ல வரணும், இதெல்லாம் சும்மா பேர் காசுன்னு கேட்காதீங்க. அதுக்காக சொல்ல நான் வந்து சொல்லி கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமல் இனிமேல் அவர் நீங்கள் பார்க்க வேண்டாம், நீங்கள் வேறு பால் சொல்லி அமைச்ச சன் டிவியில் 93 2 அதில் 93. அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் ஒரு கரண் வந்து ஒரு ஹீரோவாகி டைரக்டர் ஆகி புடிச்சராகி நிற்கிறாருன்னா இதுதான் தன்னம்பிக்கை, உழைப்பு. எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் போடுங்க, எவனாவது பிரச்சனை பண்ணலாம் ஃபஸ்ட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணு, 2வது எனக்கு ஃபோன் பண்ணு, 3வது நிமிஷம் நான் வந்து நிற்பேன். நீங்கள் நல்ல படத்தை எடுங்க, நல்லா செயல்படுங்க, உங்களோட எண்ணத்தை மாற்றாதீங்க, யாரையும் இன்னும் ஏமாத்தாதீங்க. நிறையா பேர் ஒவ்வொரு சங்கத்திலும் ஏமாத்துறாங்க. அது ஏன் சங்கம் பண்ணல, எல்லா சங்கத்திலையும் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனை சங்கம் இருக்கோ அந்த சங்கத்தில் அமைப்பு வச்சுட்டு பாதி பேர் போய் சொல்லி ஏமாத்துறான். அப்படிலாம் ஏமாத்தினா வளர மாட்டான். ஆனால் நம்ம வளரணும். நீங்கள் நாளைக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா ஜெயிச்சிங்கன்னா நாளைக்கு நம்ம அரசாங்கத்தில் நம்மளே ஒரு அரசியல் உருவாக்கி நம்மளே ஒரு ஆதரவு கொடுத்து நம்ம ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே இப்போ வந்து அத்தனை உறுப்பினரும் சரி உங்களுடைய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி நல்லா ஜெயிச்சுவாங்க. இந்த சங்கம் உங்களை என்றைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஒரு காலம் நம்ம இனிமேல் தோக்க மாட்டேங்கிறது சொல்லி கண்டிப்பாக ஜெயிப்போம். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க ஜெயிச்சு வருவோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திரைப்பட சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கம் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம இருக்கோம். இந்த கம்பெனி ஆரம்பித்து இன்னையோட 3வது வருஷம் ஆகுது. எனக்கு இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ்நாடு சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்னுடைய அருமை தம்பி தமிழ்ச்செல்வன் அவர்களே மற்றும் மேடையிலே இந்த சங்கத்தின் 3ஆம் ஆண்டு விழாவை வாழ்த்தியும் இங்கே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வரவேற்றும் பேச இருக்கிற என் அருமை சகோதரிகளே, சகோதரர்களே, வாழ்த்து வந்திருக்கிற பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் மனம் நிறைந்த வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்பு செல்வன் ஒரு அற்புதமான மனிதர். ஸ்ட்ரிக்டா எதை பண்ணாலும் ஒழுக்க நெறியோடு பண்ணணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது. தொழிலா செய்யணும். அதில் ஊழலா கலந்தாக்கா போச்சு. ஆக அன்பு செல்வன் வந்து அவ்வளோ அழகா ஒரு காரியத்தை பண்ணுவார். பேசுறது உணர்ச்சி வசம் பேசுவார். தெளிவாக அடிப்பார். எதையுமே திட்டமிட்டு செய்தல் தம்பியுடைய அருமை செயல். அவர் வாழ்க. அவர் வளர்த்திருக்கிற இந்த சங்கம் அவங்க எல்லோருடைய ஒத்துழைப்போடு பெரிய லெவலில் வந்தால் சினிமா நல்லாயிருக்கும். மிகப்பெரிய சினிமா உலகத்தின் ஒரு ஜாம்பவான் ராஜனையா அவர்களுக்கும் இந்த விழாவின் நாயகன் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் என் நண்பர் கூல் சுரேஷ் அவர்களுக்கும் இங்கே இருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் எனக்கு எல்லாருடைய பேரையும் இப்போதான் அறிமுகமாச்சு, அதனால நான் சொல்லலைன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப அண்ட் இங்கே காம்பியர் பண்ணுற இவங்களுக்கு சொல்லணும், நல்ல தமிழ் பேசுகிறாங்க. அதனால் உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கான்னு எனக்கு தெரில. ஏன்னா ரொம்ப நல்லா தமிழ் பேசுகிறீங்க, அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அதே தமிழை பேசிக்கிட்டு இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் பேச்சில் இருக்குது. ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. அண்ட் நான் இந்த சங்கத்தோட எனக்கு கொஞ்ச நாளாக தான் தொடர்பு. திரு சரண் அவர்கள் மூலியமாக தான். சரண் எனக்கு பிஆர் ஒர்க் பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் மூலியமாக தான் எனக்கு வந்து இந்த சங்கத்தோடைய ஒரு அறிமுகம், ஒரு தொடர்பு கிடைச்சிது. அது கிடைச்சது நான் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன்.